ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஜீவா ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நீங்கள் எந்த ரெசிபியுமே பார்க்க போகிறதில்ல, வீட்டில் எப்படி சுலபமாக ஃபேஷியல் பண்ணலான்றத பார்க்க போகிறோம். அதுவும் வீட்லி அஞ்சரைப்பெட்டில் இருக்கக்கூடிய வெந்தயத்தை வச்சு தான் நான் ஒரு ஃபேஷியல் பண்ணி காமிக்க போகிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு கடாயில் வெந்தயத்தை போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இதை வந்து 1 மாதம் அளவுக்கு நீங்கள் இந்த பவுட்ரு பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. இப்போ வெந்தயம் நமக்கு ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் இந்த வெந்தயத்தை போட்டுக்கலாம். இந்த வெந்தயத்தை நீங்கள் நல்லா மழைன்னு அரைச்சிக்கோங்க. இதை ஆனால் அரையிறதுக்காக தான் நான் வறுத்தேன். இப்போது நல்லா அரைஞ்சிடுச்சு. இன்னும் குறைந்தான் இருக்குது. நீங்கள் குறைன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் மாஸ்க் நல்லா இருக்காது. அதனால் நம்ம ஜலிச்சு இது மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஜல்லடையில் வச்சு ஜலிச்சிக்கோங்க. நான் அப்படி தான் ஜலிச்சு நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். வாங்க நம்ம ஃபேஷியல் எப்படி பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஃபஸ்ட்டு நம்ம முகத்தை வந்து சுத்தம் பண்ணணும், அதாவது கிளென்சிங் பண்ணணும். இப்போ நான் என் கையை வச்சு நான் எப்படி வந்து டெமோ காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த பாலை, அதாவது காய்ச்சாத பால் எடுத்துக்கோங்க. இந்த காய்ச்சாத பாலை வந்து முகத்தில் ஃபுல்லாக நல்லா சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இப்படி மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும், அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஸ்க்ரப் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இது வந்து ப்ரௌன் சுகர். அதாவது நீங்கள் நார்மல் சுகரும் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஸ்க்ரப் பண்ணுறதுனால நம்மளுடைய முகத்தில் வந்து துளைகள் நிறைய இருக்கும், அதாவது போர்ஸ் நிறைய இருக்கும். அந்த போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகிட்டு அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் வர்றதுக்காக தான் நம்ம ஸ்க்ரப் பண்ணுறோம். எப்பயுமே நீங்கள் எந்த ஒரு மாஸ்க் போடுறதுனாலும் கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இது மாதிரி அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாஸ்க்கையும் இந்த ஃபேஷியலும் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா, ஏதாவது கல்யாணத்துக்கோ இல்லை எதனா பார்ட்டிக்கோ போகிறீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு க்ளோ கிடைக்கும். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த ஃபேஷியல் ரொம்ப க்ளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் எல்லாத்தையும் ரெடியூஸ் ஆகிடும். பிம்பிள்ஸ்னால வந்த மார்க்கும் இது போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேஷியல் பண்ணுறதுனால இப்போது நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு. இப்போ வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மாஸ்க் ரெடி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஜலிச்சதை நான் உங்களுக்கு காமிச்சேன். ஜலிச்சு வச்சுருக்கேன் இந்த வெந்தய பவுடரு. இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜூஸ், அதாவது அரை முடி எலுமிச்சம்பழத்தை நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர், இதெல்லாம் கொஞ்சம் தேன் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எதை தேன் சேர்த்ததை நான் உங்களுக்கு காமிக்கலாம். தேனும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம். இது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி இது பண்ணிக்கலாம், கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நமக்கு இந்த கொஞ்சம் எனக்கு தயிர் பத்தல, அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வெந்தயத்துக்கு 1 ஸ்பூன் தயிர், அதே மாதிரி எலுமிச்சம்பழம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம், எல்லாம் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தயிர் இல்லைனாலும் பாலும் சேர்த்துக்கலாம். எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது, நல்லா தான் இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணியாச்சு. இப்போது இந்த மாஸ்க் போட்டு லைட்டாக ஃபஸ்ட்டு மசாஜ் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு கோட்டில் மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணும்போது சர்க்குலர் மோஷன், ஆன்டி சர்க்குலர் மோஷன் இப்படி பண்ணிங்கன்னா அந்த ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணதுனால போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கும். போர்ஸ் எல்லாம் போயிட்டு இந்த மாஸ்க் நின்றுச்சுன்னா போர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் இதை நம்ம எப்படி மசாஜ் பண்ண சொல்கிறோம். இப்போ மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு கோட் கொடுத்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் இன்னொரு கோட் போட்டுட்டேன். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி நான் காமிக்கிறேன். உங்களுக்கு ரிசல்ட் நல்லா வந்திருக்கு, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா காஞ்சிடுச்சு. இதை வந்து வெந்தயம் வந்து எப்பயுமே வந்து நமக்கு வழவழன்னு இருக்கும். அதனால் ஒரு துணியில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, துணியோ இல்லை நான் வெட் டிஷ்யூ வந்து யூஸ் பண்ணுறேன். துணியில் தண்ணி நினச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இது மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. இது வெட் டிஷ்யூவில் நான் தொடச்சிட்ருக்கேன். நீங்கள் அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதனால் இது மாதிரி டிஷ்யூ போட்டு தொடச்சிக்கோங்க, இல்லை துணி போட்டு தொடச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நல்ல க்ளோ தெரியுது பாருங்கள். முதல்ல என்னோடய கை அப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் இதை போட்டு தொடச்சதுக்கப்புறம் எவ்வளோ க்ளோ தெரியுது பாருங்கள். இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் நல்லா க்ளோவாகவும் இருக்கும், ஆன்டி ஏஜிங்காகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா
உங்களோட ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும். எனக்கு ஃபஸ்ட்டு பிம்பிள்ஸ் இருந்துச்சு, இது போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரெடியூஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள் என்னோடய ஸ்கின்னில், இதுக்கும் அதுக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த பிளாக் மாஸ்க் எல்லாமே ரெடியூஸ் ஆகிடுது இது போடுறதுனால. ஸ்கின்லேயும் நல்லா ஒரு க்ளோ கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ஜீவா.